மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் 1 ஹவர் தான் ஊற வச்சுருக்கேன் கம்பு. அதை நல்லா அலசிட்டு 1 ஹவர் ஊற வச்சாலே போதும். நல்லா அரைப்பட்டுரும் மிக்ஸி ஜாரில். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துட்டு, இது கூட ஜஸ்ட்டு கொஞ்சம் ஐட்டங்கள் வந்து வறுத்து சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு கைப்பிடி நிறையா எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் எவ்வளோ கம்பு சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. லைட்டாக அது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கிட்டால் போதும். அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த கம்பு ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இதையும் நல்ல மையாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட் வர்றதுக்காக லைட்டாக வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல். அப்படி நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறதுக்கு பதிலாக கேப்ப மாவு, ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அடை சுடுற அளவுக்கு பதமாக நல்லா கட்டியாக கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ தோசைக்கல்ல நம்ம சூடுபடுத்திடலாம். தோசைகள் சூடானதும் அதை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வந்து அந்த மாவை எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா கையை வச்சு நான் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி எடுக்கணும். சூப்பராக வருங்க. பாருங்கள், அழகாக ஒரு டைம் தான் நான் தண்ணியில் கையை வச்சேன், அழகாக எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேருக்கு வந்து அடை வந்து திக்காக தின்னமாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் லேஸாக இலகுவாக இருந்தால் பிடிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸஸ் உள்ள மாவு வந்து அழகாக நம்ம கை விரலாலேயே நம்ம எடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பியான தோசையை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஆனதுமே அது முறுமுறு ஆனதுமே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த அடையும் வந்து எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக வந்து மாவை எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி தாங்க தண்ணியில் கையை கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நல்ல மெல்லிஸாக நல்லா அழகாக உங்களுக்கு தேவையாக தட்டையாக வேணும்னா நீங்கள் தட்டையாக செஞ்சுக்கலாம். இலகுவாக வேணும்னா இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கையாலேயே விரிச்சு விட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவையும் நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கையில் அந்த அளவுக்கு அனல் தெரியாது. ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸ் செய்யும்போது தீயை வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹை பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, கம்படை சட்டுன்னு ரெடி ஆகிடும். ரொம்பவே நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். பிகாஸ் இதில் நம்ம இஞ்சி, பூண்டு, கரம் மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா தயிர் பச்சடி என்ன வேணால் எடுத்துக்கலாம். குக்கும்பர் போட்ட தயிர் பச்சடி, இல்லை ஜஸ்ட் ஆனியன் தயிர் இந்த மாதிரி சேர்த்து கூட நம்ம சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, பாய்.